இதை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து நடுவில் இருக்கிறார். அந்த கில்லி படத்தில் பொம்மைக்கு நடுவில் இருந்த மாதிரி அந்த அண்ணா கேட்டாரா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வியூ ஆஃப் யூனோ. 4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்றும் வரையில. என்னடா ஒரு இடம் வந்து நான் வெளிக்கிடையில, அதனால் வந்து வீடியோஸ் போடலாம் போயிட்டு. என்ன காரணமாண்டா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறனால இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன்டா, என்னுடைய வீட்டில் தான் நிற்கிறேன். இன்னும் ஷாப்புக்கு போயில. இங்கே வீட்டில் வச்சு செஞ்சுட்டு என்ன நைட்டும் ஒர்க் இருந்ததுனால அப்படியே வீட்டில் வச்சு செஞ்சுட்டு மிச்ச வேலையில் செய்கிறதுக்கு கடைக்கு போகணும். இன்றைக்கு வ்ளாக் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னடா உங்களுக்கு என்ன காட்டுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். டெய்லியில் அரைவாசி முடிஞ்சுது. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிட்டு. ஸோ நான் கடைக்கு வெளிக்கிட போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் டவுனுக்கு போவோம். அப்படியே அன்றைக்கி நல்லூருக்கும் போகையிலமுண்டா போவோம். வேலையில் முடிச்சிட்டோம்டா போவோம். வாங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது வந்து விஜய் வ்ளாக்ஸ் பார்க்குறது அப்படியே பார்த்துக்கொண்டு தான் ஒர்க் போகும். இதில் வந்து ப்ராங்க் பார்த்து கொண்டிருக்கிறேன். ப்ராங்க் எங்களோட ஷீட் ஃபன் பண்ணுறோம். ப்ராங்க்ஸ் பழைய எபிசோட் தான், சும்மா பண்ணால் பார்த்துக்கொண்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த ஒர்க் முடிய அதை செஞ்சுட்டு நாங்கள் எங்களோட ஷாப்புக்கு போய் ப்ரிண்ட் போடணும். ஸோ அதையும் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வழிகடை போகிறேன். ஒரு ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டன் ஆகிட்டு. அடுத்து வந்து ஷாப்புக்கு போய் தான் செய்யணும். ஷாப்புக்கு போகணும், இந்த இது ப்ரிண்ட் போடணும். அந்த வேலை இருக்குது. நாங்கள் வலிக்கிடுவோம். வலிக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு போகிற வழியில் மோட்டோ வ்ளாக் பண்ணிவிட்டு போகணுன்ற ஒரு பிளான். போகிற வழியை சும்மா அப்படி உங்களுக்கு காட்டிக்கொண்டு போவோம். மோட்டோ வ்ளாக் செய்யணுன்ற முன்னாள் ஆசை. அதுக்கு நாங்கள் ஒரு நாள் எல்லா வேலையில் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ இன்றைக்கி இது வேணுனதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ணுவோம். போகிற வழியில் காட்டுறேன். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வியூண்டா இது அவ்வளோ பெரிய இது இல்லை, சும்மா எங்களோட மானிப்பாய் டு ஜெஃப்னா போகிற வழியில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் எடுத்து கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. பாட்டி கொண்டு போவோம். இப்படி தான் வந்து இந்த மவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறது. போகணும். கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது எனக்கு. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிறைய இருக்கும். 2 மணினால கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிப்பாய் லேடிஸ் காலேஜ். இது வந்து சென்னை கோயிலுக்கு எடுக்குதாங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, என்னுடைய கடைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கு செஞ்ச ஒர்க்கை. இவ்வளோ நேரம் காலையில் இருந்து செஞ்ச ஒர்க் இதான். பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஜிட்டல் பெயிண்டிங் கேன்வாஸில் வேணுமுண்டா கிளிக் ஷாட் ஆர்ட்டை தொடர்பு கொண்டு நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃபாரினுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ வெயிட்டும் இல்லை, லுக்காகவும் இருக்கும். டிஜிட்டல் கேன்வாஸ் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு? அழகாக இருக்கா? இதுதான் இந்த ஒர்க் முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்கு. ஸோ இதனால தான் வந்து 2-3 நாட்களாக உங்களுக்கு வீடியோக்களை எடுத்து தர முடியவில்லை. இனி வீடியோக்கள் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து இப்போ வந்து நல்லூர்ன்றதுனால நிறைய உறவுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும். வந்த டைமில் வந்து தங்களோட ஃப்ரேம்களை வந்து செஞ்சு கொண்டு போகிறவையல். ஸோ இப்போ கொஞ்சம் வேலை இருந்ததுனால 5 நாளாக உங்களுக்கு வீடியோ தர முடியாமல் போயிட்டு இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வெறும் வீடியோஸ். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருக்கீங்கன்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கடை. நானும் உங்களுக்கு சொன்னபடி ஒரு நாள் காட்டுறேன். இவ்வளோ தான் காட்டுறதுக்கு, வேறு என்னத்தை காட்டுறது, கொஞ்சம் சுத்தமாக்கிட்டு கொஞ்சம் ஒரு லுக்காக ஸ்டைலாக அப்படியே பாட்டெல்லாம் போட்டு காட்டணும்னு நினச்சினா இவ்வளோதான். பின்னாலேயும் வேலை செய்கிற இடம், அதே நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்.
சரியா இப்போ பார்ப்போம் இனி என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை. இனி ஒரு ஃப்ரேம் ஒன்று இன்னொன்று ஒர்க் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நல்லூருக்கு போகணும். நேற்று வந்து கைலாச வானம், ஸோ அது உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் போயிட்டு இன்றைக்கி போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நல்லூர்லேயும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பையாக கிடக்கு, அதாவது எல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. நீட்டாக வச்சுருந்தேன்னா இப்போ இது வீட்டை கொண்டு போய் மாற்றி மாறி எல்லாம் கொண்டு தருவதனால அப்படியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மாமா வந்து வந்த டைம் வந்து அப்போ தான் வந்து நான் ஷாப் ஓப்பன் பண்ணி இப்போ போன வருஷம் அப்போ தான் வந்தவன். அப்போ எனக்கு வந்து ஒரு கையில் கொஞ்சம் காசு வந்தவர். அப்போ அதை நான் வந்து ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கிறேன். ஒரு லக் அந்த மாதிரி மாமா சொன்னதுனால அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கிறார். இதுதான் செட்டப், இதில் தான் செய்கிறது வேலை. இதான் கனெக்ட் பண்ண போகிற வேலை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளிக்கடை போகிறோம். ஓகே, அடுத்த ஒர்க் வந்து பிரிண்ட் ஆகி கொண்டிருக்கு. அம்மாவும் மானும் முடி வெட்டாதனால பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் பரட்ட மாதிரி கிடக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கோயிலில் சாமி சுத்த வலிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் வீட்டை போய் வேட்டி மாற்றிட்டு வரையிலுமான்னு தெரியலை. லேட்டாக ஆகும்ண்டா என் ஃப்ரெண்ட் ஒன்று போகுது, ஃப்ரேம் பண்ணிட்டு தான் போகணும். என்ன ஃப்ரேம் எடுக்க வருவாங்க கஸ்டமர்ஸ், வச்சுட்டு போகணும். இல்லாட்டி இப்படி ஜீன்ஸோட தான் போக வேண்டி வரும். பார்ப்போம், வெட்டி அடிக்கிறோம்னா விட்ட போய் எடுத்துட்டு நான் கோயிலில் போய் மீட் பண்ணேன். அடுத்த ஃப்ரெண்ட் போகுது, இதோட நம்ம கோயிலுக்கு பொறுக்கலாம். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு தேவைண்டா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வேர்ல்டு வைட் டெலிவரியும் பண்ணுவோம். டிசைன் வேணும்னாலும் ஒன்று செஞ்சிடலாம். அதை விட ஸ்ரீலங்காவில் எங்கேண்டாலும் டெலிவரி இருக்குது. தேவையானாக்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, டாட்டா பாபாய், வேலை முடிஞ்சுது, படிக்கிடுவோம். எப்படி இருக்கு நம்மளோட நானோ லைட்? நல்லா இருக்கா? ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னன்னு சொல்லி. இந்த மாதிரியான நானோ லைட்டும் செஞ்சு கொடுக்கணும்னா தேவையா கண்டக்ட் பண்ணி சொல்லுங்க, சரியா? நாங்கள் வெளிக்கிட்ட போகிறோம், வெளிக்கிட்டாச்சு, கோயிலுக்கு போவோம். இப்போ தான் வேலை முடிஞ்சது. அப்படியே எட்டி போய் முருகனை பார்த்துட்டு போவோம். ஏனண்டா இன்னும் 3 நாள் 4 நாள் ஆகும், எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முருகன் அங்கே இருப்பார், அப்பையும் போய் பார்க்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு போவோம். நானும் திருநாள கோயிலுக்கு போகல, பைக் கிடைக்க தான் போகுது. இன்றைக்கு போவோம். பைக்கிங் நினைக்கிது பிரேம முன்பட. ஓகே, வெளிக்கிடுவோம். கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ட்ரெயின் வரப்போ வெயிட்டிங். இவ்வளோ வாகனம்னு சொல்லி தராங்க. இதுக்கு தான் பழமையாக பார்க் பண்ணுறது. ஆனால் அன்றைக்கு இடம் இல்லாதனால அங்கால முன்னுக்கு வேற ஒரு பார்க் பண்ணியாச்சு. சின்ன தம்பி அல்லது சின்ன தங்கச்சியை கொண்டு போய் அந்த ஜெட் ரைடிங் ஒர்க்கா காட்டிட்டு போங்க. அழகான முறையில் உங்களை சவாரி செய்ய.
பெண்களுக்கு தேவையான அனைத்து இதை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து நடுவில் இருக்கிறார். அந்த கில்லி படத்தில் பொம்மைக்கு நடுவில் இருந்த மாதிரி அந்த அண்ணாக்கு நடுவில் வந்து இருக்கிற அழகா இருக்கு. ஆமா 2 சாரம் 1000 ரூபாமா. அங்க பாருங்க அதெல்லாம் உங்க அடையம்மா மலிவு பேர் அம்மா. மூணு ஷர்ட் வந்து 1000 ரூபாவா. மன்னிக்கவும், 3 ஷர்ட் 1000 சொல்லினா 1 ஷர்ட் 1000. ஹாய் காய்ஸ், வீட்டை வந்தாச்சு. இன்றைக்கு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள், அந்த மாதிரி போடலாம். சரியா பட் இந்த ஒர்க்குகள் கொஞ்சம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். என் வீடியோவில் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி செஞ்ச வேலையில உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு தேவைண்டாலும் தாராளமாக ரிக்ஷாட் ஆர்ட்டை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக பாப்பா, இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.